ட்ரெண்டிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம விஷால் சார் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க மகுடம் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம விஷால் சார் அப்புறம் துஷார் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் நல்ல ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அவங்க ஒரு செகண்ட் ஹேண்டில் BMW கார் ஒன்று வாங்குறாங்க. அப்படி கார் வாங்குறதால அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா? அவங்களுக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் வருது? 2 டபுள் ஆக்ட் விஷால் சார் இருக்காங்களே, அவங்க 2 பேத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கதையை கொண்டு போயிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. விஷால் சார் ஆகட்டும், அவர் தான் டைரக்ட்டுமே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரோல் 2 டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா? ஒன்று லிங்கா அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அந்த தாதா கேங்ஸ்டர் அப்படிங்கிற ரோல். அண்ட் இன்னொன்று கிருபா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு மிடில் கிளாஸ் பையன். அந்த 2 ரோலையுமே பார்த்தீங்கன்னா கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த சைடு துஷாரா அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபாக வராங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. கதையிலேருந்து வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிடுறாங்கன்னா என்ன, அதுதான் அது நடந்தது. ஸோ அது வரைக்கும் அவங்களோட ரோல் என்னவோ அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஒரு ஹீரோயின் யார் பண்ணியிருக்காங்க, நம்ம அஞ்சலி மேம் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி தான் ஒரு ஒரு 1 ஹவர் வராங்க கதையில். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த ரோல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய் இருக்கார், தம்பிராமையா இருக்கார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுதானே உனக்கு வேணும், ஓகே இதை நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிற அளவுக்கு யாருமே வந்து நடிக்கலை. ஸோ நடிப்பு வயசாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்து பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த பாசிட்டிவ்னு எனக்கு எதுவுமே தோணல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டேரெக்டாக நெகட்டிவ்க்கு போயிடலாம். இந்நேரமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் எல்லாருமே போட்டு இந்த படத்தை அடிச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஆல்ரெடி வேற ஒரு டேரக்டர் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. யார்? ரவி அரசு அப்படிங்கிற ஒரு டேரக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈட்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான தரமான படம் கொடுத்துருக்காரு. ஓகே, அவரோட டைரக்ஷனில் நம்ம விஷால் சார் ஒரு படம் பண்ண போகிறாரு. மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் பெருசாக ஹிட் எதுவுமே இல்லை. இப்போ வந்து அவர் வந்து இந்த டைரக்ஷனில், அதாவது இவரோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. நல்ல படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் குட்டையை குழப்புற மாதிரி நம்ம விஷால் சார் ஒரு படம் பண்ணுறாரு. நீ கிளம்பு வெளியே அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டு நானே டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அந்த இடத்துல சரி ரைட்டாக என்னமோ நடக்க போகுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேட் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வரும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைட்டாக டவுட் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி இவரோட படம் வந்து மார்க் ஆண்டனி தான் ஹிட் ஆச்சு, அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹெசிடேட் ஆனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைலரும் லிட்டரலாக மார்க் ஆண்டனி ட்ரைலர் என்ன ஒரு வைப் கொடுத்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெட்ரோ சாங். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாரோட ஒரு சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேடா ரைட்ரா, அதை தான் திரும்ப எடுத்து வச்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டவுட் பட்டாங்க. கண்டிப்பாக நான் அதை தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் ஆண்டனி ஒரு 85% இந்த படத்தில் இருக்குங்க. எதுக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சாருன்னு தெரியல. அதான் ஆல்ரெடி மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டோம், உங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டோம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு கதைக்களமும் ஒரு கெட்டப்பும் அந்த அப்பா பையன் அப்படிங்கிற விஷயமும் இதெல்லாம் சின்ன சின்னதாக மாற்றிட்டா உங்களுக்கு வந்து ஹிட் படம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நினச்சாரா என்னன்னு தெரில. மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை திரும்பவும் எடுத்து வச்சிருக்காரு. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வடச்சென்னை அப்படிங்கிற படம், KGF படம், புஷ்பா அப்படிங்கிற படம் இது எல்லாத்தையும் போட்டு பெசஞ்சு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு மகுடம் அப்படிங்கிற பேரில். படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. படம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒன்றுமே இல்லைங்க. எதுக்கு இந்த படத்தை எடுத்தார் அப்படின்னே தெரில. நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ரவி அரசு அவர்கிட்ட கொடுத்துருந்தாலும் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. எதனால் வந்து நான் வாங்கி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாருன்னு தெரில. சரி ஓகே, நம்ம வாங்குகிறோம், நம்ம தான் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், கதையாவது ப்ராப்பராக எழுதணும், ஒரு மேக்கிங்காவது நல்லா கொடுக்கணும். எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒட்டவே இல்லை. சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக கணிக்கிற மாதிரி இருக்குது. கணிக்க கூட தேவையில்லைங்க. நம்ம ஜஸ்ட் வாயை திறந்தா இதுதான் வரும்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்லிடலாம். ஜஸ்ட் நம்ம சொல்லணும்னு ஆரம்பித்தாலே அடுத்த டயலாக் இதுதான் வரும். இப்போ ஒரு சொல்கிறாரா, கவுண்டருக்கு இதுதான் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியுது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் அதையும் தாண்டி 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. கதை இருந்தாலாவது உட்காந்து பார்க்கலாம். கதையே இல்லை, நான் 3 மணி நேரத்துக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பாக நம்மளால் உட்காரவே முடியலைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்ட்ரகிள் அப்படி தான் காட்டியிருக்காங்க. இன்ட்ரோவில் தான் பார்த்தீங்கன்னா கதையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கார் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கார்னால ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருதுன்னு, அதுவே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரவல் பாயிண்டில் தான் வருது. அதையும் பார்த்தீங்கன்னா சீன் தள்ளிட்டே போகணுன்னு சொல்லிட்டு இந்த கார் வாங்குறதுக்கு சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஷோரூமுக்கு போவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு பட்ஜெட்டுக்கு செட் ஆகுது. திரும்ப இன்னொரு ஷோரூமுக்கு போவாங்க, அங்கேயும் அவங்களோட பட்ஜெட் செட் ஆகாது. அடுத்து 3ஆவதாகவும் ஒரு ஷோரூமுக்கு போவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களை அசிங்கப்படுத்தி அமைச்சிருவாங்க. அதனால் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் கார் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, செகண்ட் ஹேண்ட் காருன்னு நீ வாங்க போகிற, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா BMW காரே அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே நம்ம வாங்கிடலாம்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஸோ இவ்வளோ லென்த்து நம்ம ஜஸ்ட் ஈஸியாக நம்ம மிடில் கிளாஸோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, நம்ம கார் வாங்கணுமா, ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சீனை வந்து வச்சிருக்கலாம்.
ஆனால் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறதே பார்த்தீங்கன்னா எதுக்கு லென்த்துக்காக எடுத்துகிட்டு போகிறீங்களா? படம் பார்த்தீங்கன்னா 3.25 மணி நேரம் கிட்டத்தட்ட. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி உட்காந்து பார்க்கவே முடியல. நீங்கள் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி ஓகே, இன்டர்வலில் போயிட்டு ஓரளவுக்கு ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு இன்டர்வலாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு இன்டர்வலாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நம்ம பார்க்கலாம், செகண்ட் ஹாஃபில் சில விஷயம்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா கிடையவே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் தான் உனக்கு வந்து நான் வந்து ஆப்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாங்க, ஜவ்வா இழுக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்ங்க ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷமே அதிகம். 30 நிமிஷம் இருந்தாலே போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்கு ஃப்ளாஷ்பேக் இவ்வளோ நேரம் காமிச்சு அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கே ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ லென்த்துங்க. இந்த அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் எதுக்கு இவ்வளோ தூரம்? இங்கே பையன் ப்ரெசென்ட்டில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அதுதானே எனக்கு வேணும். அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் இவர் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் தாதான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி காட்டிட்டீங்க. இப்போவும் அந்த தாதா உயிரோட தான் இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் அதை வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ லென்த்தாக எடுத்து வச்சிருக்காங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா இதை தான் கேள்வியாக கேட்குறாங்க. எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தேவையில்லாத சீன்ஸ்லாம் அவ்வளோ வச்சு நிரப்பி வச்சிருக்கீங்க. இதில் செகண்ட் ஹாஃப்லேயும் நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு படத்தை பார்க்கணும்? சரி சீக்கிரமாக படத்தை முடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல தோணுச்சு. லிட்டரலாங்க அந்த படம் பார்க்கும்போது என்ன மைண்ட் செட் தோணுச்சுன்னா, படத்தோட கிளைமேக்ஸை விடுங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்கோட கிளைமேக்ஸ் முடியும் போதே போதும்டா, இதோட எந்திரிச்சு போயிடலாம்டா, இப்பயாவது முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் முடியுது இல்லையா, அடுத்து சில சீக்வன்ஸ்லாம் வருது, இதை வேற பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்று தோணுது. அது முடியும் போதும் இன்னும் கிளைமேக்ஸ் வரல, இன்னும் இதை வேற என்ன பண்ண போகிறாங்களோ, அந்த இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க விஷால் அவரோட கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுது, அவருக்கு இன்னும் எண்டிங் ப்ராப்பராக இல்லையே, இன்னும் இதை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜவ்வா இழுத்து கொண்டு போயிருந்தாங்க. நம்மளும் சரி உட்காந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உட்காந்து பார்க்க ஆரம்பித்தா, அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஐயோ எதுக்கு அந்த சீனு, பரவாயில்லைங்க நான் வந்து ஸ்பாய்லர் பண்ணுறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. பெண்களை வச்சு ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்களோட வந்து நம்ம விஷால் சார் வந்து பெண்களோட சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது விஷால் சார் மட்டும் தனியாக இருப்பார், அவரை வந்து அடியாளாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ஒரு மாதிரி ஆக்ஷன் வைஸாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல எதுக்கு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க பொண்ணுங்க, இதுக்கு சுத்தமாக புரியல. டான்ஸ்லாம் ஆடிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொள்கிறாங்க, பறந்தெல்லாம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கா, யதார்த்தமான விஷயமா இருக்கா? பெண்கள் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எலவேஷனாக இருக்கும். ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா நான் டான்ஸ் ஆட வைப்பேன், பறந்து சண்டை போட வைப்பேன், கன்னு ஹேண்டில் பண்ண தெரியலனாலும் நான் சொல்லி கொடுத்து ஹேண்டில் பண்ண வைப்பேன், கத்தி எடுத்து எல்லாத்தையும் வந்து வெட்டுவேன். இந்த மாதிரியான சீன்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலாக நல்லாவே இல்லைங்க. அதை வந்து ரொம்ப மாஸ் சீனாக அதுவும் கிளைமேக்ஸில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, விஷால் சார் அந்த ஒரு சீனை எவ்வளோ வந்து பயங்கரமாக நம்பியிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டேரக்டராக தோத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ ட்ராபேக், இவ்வளோ வந்து நெகட்டிவ் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஒரே ஒரு பாசிட்டிவ்ங்க கண்டிப்பாக மறுக்க முடியாது, ஜிவிபியோட மியூசிக்ங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எலவேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குத்து சாங் ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த சாங் விஷுவலாகவுமே நல்லாயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. லிட்டரலாக படம் பார்க்கும்போது சீக்கிரம் படத்தை முடிங்கடா, நான் எந்திரிச்சு போகிறேன்டா, உங்ககிட்ட கதையும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது நிச்சயமாக தோணுது. இன்னும் அடுத்தடுத்து நிறைய படம் வந்து நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் சார் மைண்ட் செட்டில் இருக்கிறாரா என்ன அப்படின்னு தெரியல. நல்ல வேளைங்க இந்த படத்தை வந்து பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் முடிக்கல. அந்த மாதிரி எதுவும் எடுக்காம வந்தால் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷால் சார் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியரில் மார்க் ஆண்டனி பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்டு நம்ம சுற்றி பார்க்கும்போது வடச்சென்னை அப்படின்னு ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு, கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு படம் ஹிட் ஆயிருக்கு, புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வரைக்கும் போயிருக்கு. அப்போ எல்லாத்தையும் போட்டு சேர்த்து கூட நம்ம மக்கள் வந்து நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அதை அப்படியே கொடுத்துருக்காரு. மக்கள் பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிசப்தனமான உண்மை. இந்த படம் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான படமாக தான் அமைஞ்சிருக்கு. மக்கள் எல்லாரும் இந்த படம் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சிருக்கு. விஷால் சார் கண்டிப்பாக அவரோட டைரக்ஷன் மெத்தட் ஆகட்டும், கதை எழுதுகிற ஒரு விதமாகட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். முக்கியமாக முன்னாடி ஹிட்டான படத்தோடைய டெம்ப்ளேட்டை அடுத்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டேரக்டராக விஷால் சார் அதை மாற்றிக்கணும். ஓகே, கதை மட்டும் எடுத்திருந்தா கூட பரவாயில்லைங்க. லிட்டரலாக சீன் பை சீனாக மார்க் ஆண்டனியில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கெட்டப் சேஞ்ச் ஆகட்டும், முன்னாடி ஹிட்டான ஒரு சாங்கை திரும்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதாகட்டும், செத்துட்டாருன்னு நினச்ச ஒருத்தர் திரும்ப வரதாகட்டும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காமெடியாக யூஸ் பண்ணுறதாகட்டும், டான்ஸ் முக்கியமாக ஃபைட் சீனில் டான்ஸை யூஸ் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் ஹிட் ஆயிடுச்சு, நான் திரும்ப யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டேரக்டருக்கு இது அழகில்லை. இவரும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதே பேட்டர்னில் போனால் கண்டிப்பாக விஷால் சார் ஒரு டேரக்டராக நிற்கவே முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டராக அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த லிங்கா அப்படிங்கிற கேரக்டர் ஆகட்டும், கிருபா அப்படிங்கிற கேரக்டர் ஆகட்டும், ஆக்டிங் வைஸாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டேரக்ஷனாக விஷால் சார் பார்த்தீங்கன்னா பெரிய ஜீரோ தான் இந்த மகுடம் படத்து மூலிமா வாங்கியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லைடா நீ வந்து படத்தை தப்பாக பார்த்துருக்கேன், உனக்கு சில விஷயம் புரியல, அவர் இந்த சீன் இதுக்காக தான் வச்சுருக்காரு, இந்த சீனில் நம்ம
நம்ம விஷால் சார் என்ன சொல்ல வராருன்னா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த மகுடம் படத்தோடைய ரிவ்யூ. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.